எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கியூட்டிஸ் கிச்சனில் ஒரு அருமையான இறால் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பெப்பர் ப்ரான் ரெசிபிக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரிங்கும் ஆட் பண்ணாமல் வீட்டிலையே ரெடி பண்ண மசாலா வச்சு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 6லேருந்து 8 வரைக்கும் பூண்டு பல், ஒரு 3 சிவப்பு காய்ந்த மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, 1 கப் அளவு துருவிய தேங்காய், தேவையான அளவு உப்பு. கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் கருவேப்பிலை, பூண்டு, காய்ந்த மிளகாய் இது 3ஐயும் போட்டு கொஞ்ச நேரம் வறுத்துக்கணும். அதன் பிறகு எடுத்து வச்சுருக்க மிளகை போடணும். மிளகு லேசாக வெடிக்க ஆரம்பிக்கையில் நம்ம ஜீரகத்தை சேர்க்கணும். ஜீரகம் பொரிய ஆரம்பிக்கையில் தேங்காய் துருவலை ஆட் பண்ணணும். அதன் பிறகு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வதக்கிக்கணும். அப்போ தான் தேங்காய் கொஞ்சம் லைட்டாக வதங்கும். தேங்காவை ரொம்பலாம் வதக்க வேண்டியதில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா அந்த பொடியை நீங்கள் ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நண்டு வறுவல், சிக்கன் வறுவலுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இறாலோட அளவை பொறுத்து நீங்கள் மசாலாவை சேர்த்துக்கங்க. இப்போ வறுத்த பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப நைஸாக கூட அரைச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இதில் கொரன்னு போடையில் அந்த சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 பெரிய இறால் எடுத்திருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மசாலாவை நான் ஆட் பண்ணிக்குவேன். இந்த இறாலில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொரப்பாக அரைச்ச அந்த மசாலா விழுதில் இந்த அளவு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மேரினேட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சா போதும். ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். இறாலில் நல்லா அந்த மசாலாலாம் ஊறி சூப்பராக இருக்குது. இந்த வறுவலுக்கு நம்ம நிறைய எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை. 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்தா போதும். எண்ணெய் லைட்டாக காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இறாலை இதில் சேர்க்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இறால் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம மசாலாலாம் அதில் நல்லா சாரணுன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை அலசி அப்படியே அதில் ஊற்றிடலாம். இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வெந்து சுருண்டு வர்றதுக்கும் அந்த இறால் கரெக்டாக சாஃப்டாக வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்கக்கூடாது. இதை மூடி போட்டு வைக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி வச்சே கூட நம்ம வறுத்தரலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த வறுவல் ரெடி ஆயிரும். இறாலை அப்பக்கப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 சைடும் நல்லா வேகும். கொஞ்சம் பெரிய இறாலாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்ருக்கேன். சின்ன இறால் எடுத்துருந்தீங்கன்னா நிறம் வெந்திருக்கும். இது கொஞ்சம் பெரிய இறாலுங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். நம்ம இதில் வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரிங்கும் ஆட் பண்ணலை. நம்ம வீட்டில் இருக்க மிளகு, ஜீரகம், பூண்டு, மஞ்சள், கருவேப்பிலை, தேங்காய் இதை மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ தேங்காய் சேர்க்காமல் கூட இந்த வறுவலை செய்யலாம். அதுவும் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ மசாலாலாம் நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு. அந்த பபிள்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் அடங்கிருச்சு.
கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையை போட்டு ஒரு தடவை கிளறிக்கலாம். அந்த வாசமும் சேர்ந்தால் இன்னும் அருமையாக இருக்கும். இந்த பெப்பர் ப்ரான் மசாலா வறுவலை நீங்கள் ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிடையில செம்மையாக இருக்கும். சப்பாத்தி, நான், பரோட்டா இதுக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து கீ ரைஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்குவோம். அது மேலே கொஞ்சமாக நான் கொத்தமல்லி இலைகளை தூவியிருக்கேன். இந்த இறால் வறுவல் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிளகு, ஜீரகம், பூண்டு, மஞ்சள் நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு இதே மசாலாவை வச்சு நம்ம இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். அடுத்தடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.